மாமல்லரை சுத்திலும் வீற்றிருந்த மந்திரிமார்களுடைய முகங்கள்ல கோட்டையை தாக்குற விஷயத்துல மாமல்லர் ரொம்பவும் ஆத்திரம் கொண்டிருந்தாரு. அவர் பயந்தபடியே உண்மையில நடந்துருச்சு. ஓலையை பார்க்கிறப்பவே அவருக்கு கோபமா வந்துச்சு. பல்லவேந்திரர் அந்த ஓலையை படிச்சப்ப ஏற்கனவே சிவந்திருந்த அவருடைய கண்கள் வாதாபி பெரும் பொருளை பல்லவ சைனியம் மகத்தான வெற்றி அடைந்து ஒரு வார காலம் ஆயிடுச்சு. வாதாபி கோட்டையுடைய பிரதான வாசலுக்கு எதிரில் சற்று தூரத்துல பிரம்மாண்டமான ரிஷப கொடி வானலாவி உயர்ந்து கம்பீரமா காத்துல பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடியில இருந்த கூடாரத்துக்குள்ள மாமல்லருடைய மந்திராலோசனை சபை கூடியிருந்துச்சு. மாமல்லரை சுத்திலும் வீற்றிருந்த மந்திரிமார்களுடைய முகங்கள்ல மாபெரும் போர்ல வெற்றி பெற்ற பெருமித உணர்ச்சியோடு சிறிது கவலைக்கு அறிகுறியும் காணப்பட்டுச்சு. மாமல்லருடைய வீர சௌந்தரிய வதனத்திலோ அந்த சமயம் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மந்திராலோசனை சபையில ஏதோ அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு காரசாரமான விவாதம் நடந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அது வாஸ்தவந்தான். அபிப்பிராய பேதத்துக்கு காரணமாயிருந்தது வாதாபி நகர பிரமுகர்கள்கிட்ட இருந்து வந்த சரணாகதி ஓலைதான். போர்க்களத்திலிருந்து திரும்பி வந்ததோ பல்லவ சைனியம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒரு பகுதியை கிழக்கே இருந்து வந்துட்டு இருந்த வேங்கி படையை தாக்குறதுக்கு வசதியா 2 காத தூரம் கிழக்குல கொண்டு போய் நிறுத்தி வச்சாங்க. இன்னொரு பகுதி சைனியத்தை கொண்டு வாதாபி கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு ஆயத்தம் செஞ்சாங்க. கோட்டையை தாக்குற விஷயத்துல மாமல்லர் ரொம்பவும் ஆத்திரம் கொண்டிருந்தாரு. பெரும் போர்ல வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு இளைப்பாற அவகாசம் கொடுக்கறதுக்கு கூட அவரு விரும்பல. சேனாதிபதியையும் மற்றவங்களையும் ரொம்பவுமே துரிதப்படுத்தினாரு. தாமே குதிரை மீது ஏறி கோட்டையை சுற்றி வந்து ஆங்காங்கே இருந்த வீரர்களை உற்சாகப்படுத்தினாரு. ஒரே மூச்சுல அகழிய கடப்பது எப்படி, கோட்டை மதில் மீது தாவி ஏறுவது எப்படி, அங்க காவல் இருக்கக்கூடிய சழுக்க வீரர்கள் மீது ஈட்டியை எறிந்து கொல்வது எப்படி, கோட்டைக்குள்ள புகுந்தது அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி மாமல்ல சக்கரவர்த்தி தாமே அந்த வீரர்களுக்கு விவரமா சொன்னாரு. மாமல்லரோட இத்தகைய நடவடிக்கைகளை குறித்து சேனாதிபதி பரஞ்சோதி கோபமும் வருத்தமும் அடைஞ்சு, இந்த காரியங்களையெல்லாம் என்னிடம் விட்டுவிடக்கூடாதா, என்னிடம் தங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்படி நேர்ந்துச்சு. மாமல்லர் இப்படி கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கிற விஷயத்துல அவசரப்பட்டதுக்கு காரணம், எங்க தாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டைக்குள்ள இருந்து சமாதான தூது வந்துடுமோ அப்படிங்கிற பயம்தான். அவர் பயந்தபடியே உண்மையில நடந்துருச்சு. மறுநாள் கோட்டை தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருந்த சமயத்துல கோட்டை முன்வாசல்ல சமாதான வெள்ளை கொடி தூக்கப்பட்டுச்சு. நூலேணி வழியா 2 பேர் இறங்கி வந்தாங்க. சேனாதிபதி பரஞ்சோதி கிட்ட தாங்கள் கொண்டு வந்த ஓலைகள் 2ஐயும் சமர்ப்பித்து விட்டு திரும்பினாங்க. அந்த ஓலைகள் 2ல் ஒன்று கோட்டை தலைவன் தளபதி பீமசேனன் சக்கரவர்த்திக்கு எழுதி கொண்டது. வாதாபி நகர பிரமுகர்கள் கூடி யோசித்து கோட்டையை எதிர்ப்பில்லாம காஞ்சி சக்கரவர்த்தி கிட்ட ஒப்படைத்து விடுவதுன்னு தீர்மானிச்சிருக்கிறதாகவும், வாதாபி அரண்மனைகளில் இருக்கிற சகல செல்வங்களையும் கோட்டைக்குள்ள இருக்கிற யானைப்படை குதிரைப்படைகளையும் மாமல்ல சக்கரவர்த்திக்கு சமர்ப்பித்து விட இணங்குவதாகவும், இன்னும் அவர் விதிக்கிற மற்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட சம்மதிப்பதாகவும் அந்த ஓலையில எழுதியிருந்துச்சு. மாமல்ல சக்கரவர்த்தி கருணை கூர்ந்து கோட்டையை தாக்காம இருக்க வேணும் அப்படின்னும், நகரமாந்தர்களையும் அவங்களுடைய வீடு வாசல் சொத்து சுதந்திரங்களையும் காப்பாற்றி கொடுத்து அருள வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருந்துச்சு. மேற்படி சமாதான கோரிக்கையை மாமல்ல சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ள கருணை கூர்ந்தா கோட்டை காவல் தலைவனாகிய தளபதி பீமசேனன் தன் கீழே இருக்கிற எல்லா வீரர்களுடனும் சரணாகதி அடைய சித்தமாயிருக்கிறதாகவும் தெரிவித்து ஓலையை முடிச்சிருந்தா. மேற்படி சமாதான ஓலையை பற்றி எந்த விதத்திலும் சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கல. உண்மையும் அப்படித்தான். கோட்டை வாசல்களுடைய உச்சி மண்டபங்களில் நின்று கவனித்த வாதாபி வாசிகள் பல்லவ சைனியத்துக்கும் சளுக்க சைனியத்துக்கும் நடந்த பெரும் போரை பற்றியும் அதன் முடிவை பற்றியும் ஒருவாறு தெரிஞ்சுக்கிட்டாங்க. போரில் பல்லவ சைனியம் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுது. அதன் பயனா வாதாபி மக்களிடையே பெரும் பீதி உண்டாகி பரவுச்சு. வீதிகளிலும் வீடுகளிலும் ஓலமும் புலம்பலும் எழுந்துச்சு. கோட்டை காவலுக்கு அவசியமான வீரர்களோ யுத்த தடவாளங்களோ இல்லைங்கிறதும், முற்றுகை நீடிக்கிற பட்சத்தில் அதை சமாளிக்கிறதுக்கு வேண்டிய உணவுப் பொருள் நகருக்குள்ளே சேமித்து வைக்கப்படவில்லைங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு.
1 மாதம் முற்றுகை நீடிக்கிற பட்சத்தில் நகர மக்கள் பட்டினி கிடக்கும்படி நேரிடும். சத்துருப்படைகள் கோட்டையை தாக்கி ஜெயித்து உள்ளே பிரவேசித்தா அப்போ அந்த வீரர்கள் கிட்ட ஜனங்கள் எந்தவித கருணையையும் எதிர்பார்க்க முடியாது. லட்சக்கணக்கான ஸ்திரீகளும் குழந்தைகளும் வயோதிகர்களும் அதோ கதியடையும்படி நேரிடும். இந்த எல்லாத்தையும் யோசித்து வேற வழி இல்லைன்னு கண்டதன் பேர்ல தான் வாதாபி நகர பிரமுகர்களும் கோட்டை காவலனான பீமசேனனும் மேற்கண்டவாறு சமாதான ஓலையை அனுப்புனாங்க. அதன் பேரில் யோசித்து முடிவு செய்யறதுக்கு மாமல்லர் மந்திராலோசனை சபையை கூட்டினார். இந்த மந்திராலோசனை சபையில் மாமல்லர் சிறிதும் பொறுமை இல்லாமல் ஆத்திரப்பட்டு எரிந்து விழுந்தது போல அதுக்கு முன்னாடி எப்பவுமே நடந்து கொண்டது கிடையாது. ஓலையை பார்க்கிறப்பவே அவருக்கு கோபமாக வந்துச்சு. எல்லாரும் கேட்கும்படி ஓலை படிக்கப்பட்டப்ப மாமல்லருடைய கண்களில் தணல் பறந்துச்சு. எந்த காரணத்தினாலும் அந்த சமாதான கோரிக்கை சக்கரவர்த்திக்கு பிடிக்கவில்லைங்கிறது அவருடைய முகபாவத்திலிருந்தும் பேச்சு வார்த்தைகளிலிருந்தும் அங்கிருந்த மற்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இருந்தாலும் சக்கரவர்த்தி அந்த ஓலை விஷயமா அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டப்ப தங்களோட மனத்தில் பட்டதை ஒவ்வொருவரும் உள்ளது உள்ளபடி சொன்னாங்க. அதாவது சரணாகதியை ஒப்புக்கொண்டு நகரத்தையும் நகர மக்களையும் காப்பாற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சக்கரவர்த்தியோட கோபம் மேலும் மேலும் அதிகமாகி வந்துச்சு. ஒவ்வொருவரும் சமாதானத்துக்கு அனுகூலமாக அபிப்பிராயம் சொல்லி வந்தப்ப மாமல்லர், அப்படியா, ஓஹோ அப்படின்னு பரிகாச குரல்ல சொல்லிக்கிட்டே வந்தார். சேனாதிபதி பரஞ்சோதியும் இலங்கை மானவன்மரும் மட்டும் அபிப்பிராயம் சொல்லாமல் இருந்தாங்க. நீங்கள் ஏன் ஒன்றும் சொல்லாமல் சும்மா நிற்கிறீர்கள்? சேனாதிபதி, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு மாமல்லர் குறிப்பிட்டு கேட்டார். பிரபு, நானும் சண்டையை நிறுத்த வேண்டும் என்றுதான் அபிப்பிராயப்படுகிறேன். குற்றமற்ற ஜனங்களை கஷ்டப்படுத்துவதில் என்ன பிரயோஜனம்? மேலும் சரணாகதி அடைவதாக அவர்கள் சக்கரவர்த்தியிடம் உயிர் பிச்சை கேட்கும்போது வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னாரு பரஞ்சோதி. சேனாதிபதி, என்ன சொல்கிறீர்? நீர் கூடவா இப்படியெல்லாம் தர்ம நியாயம் பேச ஆரம்பித்து விட்டீர்? புலிகேசி நம் நாட்டில் செய்த அக்கிரமங்களை எல்லாம் மறந்து விட்டீரா? இந்த நகரத்தை நாம் எரித்து சாம்பலாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதென்று உமக்கு தெரியாதா? தெரிந்திருந்துமா இப்படி பேசுகிறீர்? திடீரென்று உங்களுக்கெல்லாம் என்ன வந்து விட்டது? யுத்தம் போதும் போதும் என்று ஆகிவிட்டதா? இரத்தத்தை கண்டு பயந்து விட்டீர்களா? உயிர் மேலும் உடைமை மேலும் ஆசை வந்து விட்டதா? மானவன்மரே, நீர் ஒருவராவது என்னுடைய கட்சியில் இருக்கிறீரா? அல்லது நீரும் இந்த புத்த பகவானுடைய பரமானந்த சிஷ்யர்களோடு சேர்ந்து சாத்விகத்தை மேற்கொண்டு அகிம்சாவாதியாகிவிட்டீரா? அப்படின்னு தீச்சுடர் போன்ற வார்த்தைகளை மாமல்லர் பொழிந்தார். மாமல்லரோட மனப்போக்க மானவன்மர் நன்கு உணர்ந்திருந்தார். சிவகாமிக்கு மாமல்லர் கொடுத்திருந்த வாக்குறுதியை எந்த விதத்திலும் நிறைவேற்ற விரும்புகிறாரு அப்படிங்கிறதையும், சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொண்டா மேற்படி வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்கிறதையும் அவர் உணர்ந்திருந்தார். உண்மையில் சேனாதிபதி பரஞ்சோதி சமாதானத்துக்கு சாதகமாக அபிப்பிராயம் சொன்னது மானவன்மருக்கு மிக்க வியப்பை கொடுத்துச்சு. சமாதானத்துக்கு இணங்கிவிட்டா கோட்டை தாக்குதலுக்குன்னு மானவர்மர் விசேஷ பயிற்சி அளித்திருந்த யானைப்படையை உபயோகப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருடைய மனசில் கிடந்துச்சு. இந்த நிலையில் மானவன்மர், பிரபு, பல்லவ நாட்டு வீர தளபதிகள் எல்லாரும் ஒருவித அபிப்பிராயம் சொல்லி இருக்கும்போது வேறு அபிப்பிராயம் கூற எனக்கு தயக்கமாக இருக்கிறது. அதிலும் சேனாதிபதியாருக்கு மாறாக எதுவும் சொல்ல நான் விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். மாமல்லர் அதிகார துணியில், மானவன்மரே, எல்லாரும் ஒரே அபிப்பிராயத்தையே தெரிவிக்க வேண்டுமென்றிருந்தால் இந்த மந்திராலோசனை சபை கூட வேண்டியதே இல்லை. இங்கே எல்லோரும் தங்கள் தங்கள் அபிப்பிராயத்தை தைரியமாக கூறலாம். யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை அப்படின்னு கர்ஜித்தார். பிரபு, தாங்கள் ஆக்ஞாபிப்பதால் சொல்கிறேன். இந்த சமாதான கோரிக்கையை ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று எனக்கு தோன்றுகிறது. செய்கிற பாதகத்தை எல்லாம் செய்துவிட்டு அப்புறம் சரணாகதி அடைந்து விட்டால் போதுமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள சேனாதிபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு, வாதாபி நகர ஜனங்கள் என்ன பாதகத்தை செய்தார்கள்? பாதகன் புலிகேசி செய்த காரியத்திற்கு அவர்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படின்னு கேட்டார். மானவன்மரதுக்கு, சேனாதிபதி இவ்விதம் சொல்வது எனக்கு மிக்க வியப்பாயிருக்கிறது. புலிகேசி செய்த அக்கிரமங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டுதானே இருந்தார்கள். அந்த அக்கிரமங்களை தடுப்பதற்கு இவர்கள் எந்த விதத்திலாவது முயன்றார்களா? பாதகன் புலிகேசிக்கு பலம் அளித்ததெல்லாம் இவர்கள்தானே.
புலிகேசி கொள்ளையடித்து கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் பகிர்ந்து அனுபவித்தது இவர்கள்தானே? புலிகேசி சிறைப்பிடித்து கொண்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் அடிமை கொண்டு வேலை வாங்கியது இவர்கள்தானே? ஆயன சிற்பியாரின் குமாரியை இந்த நகரின் நாட்சந்தையில் நடனமாட சொல்லி பார்த்து இந்த நகர மக்கள் பல்லவ சாம்ராஜ்யத்தையே அவமதித்து அழியா வசைக்கு ஆளாக்கவில்லையா? இதையெல்லாம் நமது வீரசேனாதிபதி மறந்துவிட்டாரா அப்படின்னு மானவன்மர் சொன்னப்ப மாமல்லருடைய பார்வை கூறிய வாழ போல சேனாதிபதி பரஞ்சோதியின் மீது பாய்ந்துச்சு. அப்ப சேனாதிபதி பரஞ்சோதி, பல்லவேந்திரா, மானவன்மருக்கு ஞாபகம் இருக்கும் விஷயம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விடாது. அதை பற்றி தங்களிடம் தனியாக பிரஸ்தாபிக்க வேண்டுமென்று இருந்தேன். ஆனால் மானவன்மர் சிவகாமி தேவியை பற்றி பேச்சு எடுத்துவிட்டபடியால் நானும் இப்போதே சொல்லிவிடுகிறேன். சமாதான ஓலை கொண்டு வந்த தூதர்கள் இன்னொரு ஓலையை எனக்கு தனியாக கொண்டு வந்தார்கள். சிவகாமி தேவி எழுதிய அந்த ஓலை இதோ இங்கு இருக்கிறது. தயவு செய்து பார்த்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி தம்முடைய வாளின் உரையிலிருந்து ஓலை ஒன்றை எடுத்து சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தார். பல்லவேந்திரர் அந்த ஓலையை படிச்சப்ப ஏற்கனவே சிவந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் அதிகமா சிவந்து தனட்பிழம்புகளா தோன்றுச்சு. அளவு மீறிய கோபத்தினால ஓலையை பிடித்திருந்த அவருடைய கைகள் நடுங்குச்சு. படித்து முடித்தது அந்த பனை ஓலை சுருள சக்கரவர்த்தி தம்முடைய 2 கரங்களினாலும் கிழித்து போட எத்தனிச்சாரு. அப்ப சேனாதிபதி குறுக்கிட்டு, பல்லவேந்திரா, ஓலை என்னுடையது, கருணை கூர்ந்து திருப்பி கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு.